ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் ஸ்டடி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் அலகு 1 உறவுகளும் சார்புகளும் பாடத்தில் பயிற்சி 1.4 ஆறாவது கணக்கு தான் பார்க்க போகிறோம். என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். a = 1 2 3 4 மற்றும் b = n என்க. மேலும் f a gives b ஆனது f of x = x³ என வரையறுக்கப்படுகிறது எனில் f இன் வீச்சகத்தை காண்க, f எவ்வகை சார்பு என காண்கன்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், கொஸ்டினை ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க. ஏவோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஏவோட வேல்யூ வந்து 1 2 3 4. பியோட வேல்யூ கொடுக்கல, ஆனால் பியோட வேல்யூ என்னன்றதை க்ளூவாக கொடுத்துருக்காங்க. என்னன்னு கொடுத்துருக்காங்க. என்னென்னா 7 எண்கள். பியோட வேல்யூ வந்து 7 எண்களாக தான் இருக்கும்னு கொடுத்துட்டாங்க. மேலும் f a gives b, fன்றது சார்பு. நம்ம கண்டுபிடிக்க போகிற ஆன்சர் இந்த ஃபார்முலாவில் நம்ம என்ன பண்ணோம்னா, இங்கே கொடுத்துருக்க ஃபார்முலாவில் ஏவோட வேல்யூ வந்து நம்ம பிரதிடணும். ஏவோட வேல்யூ எடுத்து இந்த ஃபார்முலாவில் பிரதிக்கிட்டால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? பியோட ஆன்சர் கிடைக்கும். பியோட ஆன்சர் எப்படி கிடைக்கணும்? 7 எண்களாக தான் கிடைக்கணும். அதாவது 7 எண்கள்லாம் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகிற எண்கள், அது போல் தான் கிடைக்கும். சரி, வாங்க நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கலாம் எடுத்து எழுதிக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிங்க. f of x = x³. அப்புறம் ஏவோட வேல்யூ எழுதிங்க. 1 2 3 4. f a gives b. ஓகேங்களா? நம்ம ஏவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு பியோட வேல்யூ கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம ஏவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ இங்கே f of x இருக்க இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த வேல்யூவை போட போகிறோம். f of x இருக்கா, எக்ஸுக்கு பதிலாக இந்த 1. f of 1 = x³ நம்ம என்ன பண்ணோம்? 1³ போடணும். 1³ எவ்வளோ? 1 தான் ஆன்சர். 1³ 1 தான். நெக்ஸ்ட் பாருங்கள், f of 2 = 2³ 2³ எவ்வளோ? 8. 2³ எப்படின்னா 2 வந்து 3 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணணும். 2 × 2 × 2. 2 2s are 4. 4 2s are 8. மேலே எத்தனை டைம் இருக்கோ அத்தனை டைம் இந்த நம்பரை நம்ம போட்டு மல்டிப்ளை பண்ணோம். ஓகேங்களா? இப்போ அடுத்து பாருங்கள், f of 3 = 3³ 3³ என்ன வரும்? 3 × 3 × 3. 3 3s are 9. 9 3s are 27. லாஸ்ட்டு பாருங்கள், f of 4 = 4³ 4³ என்ன வரும்? 4 × 4 × 4. 4 4s are எவ்வளோ? 16. 16 4s are என்ன வரும்? 64. 16 4s are 64. ஓகேங்களா? இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ஆன்சரை பாருங்கள், இது எல்லாமே 7 எண்கள் தான். இப்போ இதுதான் என்னென்னா பியோட வேல்யூ. f a gives bன்னு கொடுத்துருக்காங்களா, ஏவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் பியோட வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிச்சு. இப்போ அங்கே கேட்டிருக்க கொஸ்டினை பாருங்கள். எஃப்பின் வீச்சகத்தை காண்க, எஃப் எவ்வகை சார்புன்றதை கேட்டிருக்காங்க. எஃப்பின் வீச்சகம்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? வீச்சகம்னா என்ன தான் இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா, இதுதான் என்னென்னா இந்த எஃப் சார்போட வீச்சகம். ஸோ இப்போ நம்ம எழுதிக்கலாமா ஆன்சரை? எஃப்பின் வீச்சகம் = எஃப்பின் வீச்சகம் இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா, இந்த ஆன்சர் தான் எஃப்போட வீச்சகம். 1 8 27 64. ஓகேங்களா? இப்போ அடுத்து என்ன கேட்குறாங்க பாருங்கள், எவ்வகை சார்புன்னு கேட்குறாங்க. சார்புலேயே பல வகைகள் இருக்குல்ல, மேல் சார்பு உட்சார்பு, அது போல் இது என்ன சார்புன்றதை கேட்குறாங்க. அதை நம்ம எப்படி கண்டுபிடிச்சா அம்புக்குறி படம் வந்து போடணும். அம்புக்குறி படம் போட தெரியும்ல. நம்ம இப்போ பாருங்கள், செகண்டுக்கு அம்புக்குறி படம் வந்து இங்கே போடுறோம் பாருங்கள். அம்புக்குறி படம் வந்து போடணும் முதல்ல. இது போல் 2 காலம் போட்டுங்க. ஃபஸ்ட்டு காலமில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஏவோட வேல்யூ எழுதணும். ஏவோட வேல்யூ என்ன? 1 2 3 4. செகண்ட் காலமில் நம்ம கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா இந்த ஆன்சர். நம்ம பின்ட்டு கண்டுபிடிச்சோம்ல 1 8 27 64ன்ட்டு, அந்த ஆன்சரை செகண்ட் காலமில் எழுதணும். பட் இங்கே பெருசாக போச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், ஷார்ட் பண்ணி எழுதிங்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் நம்பர் 1 1 2 அப்படியே கொஞ்சம் டாட்டாக வச்சு நெக்ஸ்ட் ஆன்சர் என்ன 8. டாட்ன்றதுலாம் அங்கே வந்து நம்பர்ஸ் இருக்குது, நம்மளுக்கு அந்த அளவுக்கு போட முடியாதுன்றதுனால நம்ம அங்கே என்ன பண்ணுறோம், டாட் வச்சுக்கிறோம். அதுதான். அப்புறம் பாருங்கள் 8 மறுபடியும் அப்படியே டாட் வச்சுங்க. அப்படியே 27 28 29 மறுபடியும் அப்படியே டாட் வச்சுங்க. அப்படியே 64. ஓகேங்களா? இல்லை நான் லென்த்தாக போட்டேன்னா நீங்கள் எவ்வளோ லென்த் வேணாலும் போட்டுக்கலாம். பட் இப்படி போட்டால் உங்களுக்கு வந்து டைம் சேவ் ஆகும் எக்ஸாமில். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி போட்டுங்க. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சரையும் ஏவோட ஆன்சரையும் மேட்ச் பண்ணுங்கள். ஏல வந்து நம்ம இங்கே 1 சப்ஸ்டியூட் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த 1 சப்ஸ்டியூட் பண்ணது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிது? 1 தான் ஆன்சராக கிடச்சிது. ஸோ 1. ஓகேங்களா?
2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2க்கு என்ன ஆன்சர் கிடச்சிது? 8 ஆன்சராக கிடச்சிது. ஸோ 8. 3 சப்ஸ்டியூட் பண்ணதுக்கு என்ன கிடச்சிது? 27. 4க்கு என்ன கிடச்சிது? 64. இப்போ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணோம், என்ன சார்புன்னு கண்டுபிடிக்கணும். என்ன சார்புன்னு பாருங்கள். இப்போ இது வந்து உட்சார்பு. எப்படி உட்சார்புன்னு சொல்கிறேன்னா, இங்கே பாருங்கள், ஒரு வேல்யூவும் பாருங்கள் 1 2வா, அவ்வளோதான். ஒன்று வந்து 1ஓட ஈக்குவலாக இருக்குது. அப்புறம் நிறைய நம்பர்ஸ் வந்து நடுவில் இருக்குது. அந்த நிறைய நம்பர்ஸை விட்டு உள்ளே போகிறதுனால 8க்கு வருதா, மறுபடியும் 8 விட்டு பாருங்கள், 9 10 11 12 எவ்வளோ இருக்குது. ஆனால் அதெல்லாம் விட்டு 27 ஆழமாக போகுது பார்த்தீங்களா, அதனால உட்சார்பு. உள்ளே போயிட்டு நம்பர்ஸ் கூட ஜாயின் ஆகுதுனால இது பேர் தான் அதெல்லாம் உட்சார்பு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் உள்ளே போய் ஜாயின் ஆகுதுன்னா நடுவில் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது அந்த நம்பர்ஸ்லாம் விட்டு கரெக்டாக உள்ளே போய் ஜாயின் ஆகுது பாருங்கள். இப்போ மற்ற சார்புலாம் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 அப்படியே லைனாக ஜாயின் ஆகும். ஆனால் இதில் பாருங்கள், ஸோ இந்த மாதிரி ஜாயின் ஆகுதுனால இதை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா உட்சார்புன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ செகண்ட் ஆன்சர் என்னது? கொடுக்கப்பட்ட சார்பு உட்சார்பு ஆகும். கொடுக்கப்பட்ட சார்பு உட்சார்பு ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கணக்கு இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே வைத்திருங்க. அப்போ தான் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிற புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.